friends, welcome to சமையல் பவன். இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல மொறுமொறுப்பான ஸ்பைசியான சில்லி பரோட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு 4 மீடியம் சைஸ் பரோட்டா எடுத்திருக்கேன். இந்த பரோட்டா வந்து நான் கடையில வாங்கினது இல்லைங்க, ரெடிமேடா வந்து சூப்பர் மார்க்கெட்ல இந்த மாதிரி காயின் பரோட்டா அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இது வந்து ஹாஃப் குக் பண்ணி வச்சிருப்பாங்க, ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சுப்பாங்க. நீங்க வீட்டுல வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்கணும். உங்களுக்கு எப்ப தேவையோ சும்மா நம்ம ஒரு தோசை கல்லுல லைட்டா நம்ம தோசை சுடுற மாதிரி தான் ஆயில் அப்ளை பண்ணிட்டு சுட்டு எடுத்துக்க வேண்டியதான். ஒரு 3 மினிட்ஸ் போல ஒரு பரோட்டாவை குக் பண்ணாலே ரெடி ஆயிரும். இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப லாக்டவுன் டைமுங்கிறனால வெளியே எங்கேயும் போக முடியாதுல்ல, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இப்படி வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க எப்ப வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். இந்த பரோட்டாலையும் பாருங்க, நல்ல லேயர்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. இது ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா நீங்க கடையில நம்ம நார்மலா பரோட்டா வாங்கிக்கலாம், இல்ல வீட்டுல கூட பண்ணலாம் பரோட்டா. நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்து 15 நிமிஷத்துல எப்படி இன்ஸ்டன்டா பரோட்டா பண்றது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஸ்கொயரா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதுல பாதி வெங்காயத்தை நல்லா பெரிய பெரிய டைசஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இன்னொரு பாதியை வந்து நல்லா சின்ன சின்னதா ஃபைனா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அப்பதான் வந்து நம்ம பரோட்டால வந்து அந்த பெரிய பெரிய பீசஸும் சின்ன சின்ன பீசஸும் சாப்பிடுறப்போ ரொம்ப சூப்பரா இருக்கும், கிரன்ச்சியா இருக்கும். இங்க பாருங்க, இந்த மாதிரி டைஸா வந்து பிச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு பாதி போல கேப்சிகமும் அதே மாதிரி டைஸா கட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கட்டியே இல்லாம கரைச்சி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம முன்னாடி செஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் நம்ம சில்லி பரோட்டா சாஸ் வந்து ரெடி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி மசாலாவும் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எடுத்துக்கோங்க. இது எல்லாமே 1/2 டீஸ்பூன் தான். 1/4 டீஸ்பூன் போல உப்பு, ஏன்னா பரோட்டால ஏற்கனவே உப்பு இருக்கும். ஒரு சின்ன சிட்டிகை வந்து சாட் மசாலா எடுத்துக்கலாம். இதுல வந்து நான் மிளகா பொடி வந்து எடுத்துக்கல, ஏன்னா நான் சில்லி சாஸ் ஆட் பண்ண போறேன். உங்களுக்கு சில்லி சாஸ் இல்லைன்னா மிளகா பொடி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இரும்பு பாத்திரத்துல எண்ணெய் வந்து சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பரோட்டாவெல்லாம் வந்து நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேம்ல தான் கண்டிப்பா இருக்கணும், ஏன்னா லோ ஃப்ளேம்ல இருந்துச்சு, ஆயில் ஹீட் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா பரோட்டா வந்து நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு மாதிரி கிறிஸ்பியா இல்லாம சொதன்னு ஆயிரும். நம்ம எப்பயுமே ஏதாச்சும் ஃப்ரை பண்றப்போ இல்லை குக்கிங்கும் வந்து இரும்பு பாத்திரத்துல பண்றதுதான் நல்லது. அப்பதான் அதுல இருக்க அயன் கண்டென்ட் வந்து நம்ம சாப்பாடோட சேர்ந்து நம்ம பாடிக்கும் அது போய் சேரும். அவ்வளவுதான். இங்க பாருங்க, இப்ப எவ்வளவு கிறிஸ்பியா வந்திருக்குன்னு. அந்த பரோட்டால இருக்க லேயர்ஸ் எல்லாம் கூட நல்லா பொரிஞ்சிருக்கு. இது இப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாத்தையுமே இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்ப பாருங்க இந்த மாதிரி சத்தம் கேட்கணும். இப்போ வந்து ஒரு கடாய் சூடு பண்ணிட்டு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுல 2 டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன், கேப்சிகம் இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துடலாம். எல்லாமே ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்டிர் ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் அது சாப்பிட்றப்ப நல்லா கிரன்ச்சியா இருக்கும். இது கூட ஒரு ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சமா சேர்த்துக்கிட்டாதான் வந்து நல்லா இருக்கும். இல்லாட்டி வந்து அதோட ஃப்ளேவர் தான் வந்து டாமினண்டா இருக்க மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மசாலா எல்லாத்தையுமே அட் அ டைம்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட் அந்த ஆயில்ல வந்து லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலா கறிகிறதுக்கு முன்னாடியே 1/2 கப் போல தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 30 செகண்ட் போல கொதிச்சா போதும். அப்பதான் இந்த மசாலால இருக்க பச்சை வாசனை எல்லாம் போகும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கப்புறமா நம்ம உடனே சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் போல சோயா சாஸ் சேர்த்திருக்கேன். 2 டீஸ்பூன் போல சில்லி சாஸ் வந்து எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்ககிட்ட மிளகா பொடி சில்லி சாஸ் இல்லைன்னா நீங்க மிளகா பொடியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் போல டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சாஸ்ல வந்து ஆல்ரெடி வந்து உப்பு இருக்கும், அதனால எந்த உப்பும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை இன்னொரு தடவை நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுமே நம்ம சாஸ் வந்து நல்லா கிளாஸியா ஒரு மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி வந்து கெட்டியாவும் ஆகும். 1/4 டீஸ்பூன் போல சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுமே வந்து ரொம்ப கெட்டி ஆயிரும். ரொம்ப கட்டி ஆயிடுச்சுன்னா 2 ஸ்பூன் போல தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சிருக்க பரோட்டாவை சேர்த்துக்கலாம். நம்ம பொரிச்சு வச்சிருக்கிறதுல முக்காவாசி பரோட்டாவை மட்டும் ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டு நல்லா அந்த சாஸோட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ரிமைனிங் இருக்க கால்வாசி பரோட்டா வந்து கடைசியா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் சாஸ்ல அதை மிக்ஸ் பண்றப்போ அது நல்லா ஊறிட்டு ஒரு மாதிரி கிறிஸ்பினஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். கடைசியா வந்து ரிமைனிங் பரோட்டாவை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்றப்போ அந்த அந்த பரோட்டாலாம் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். ஸோ ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றப்போ ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். நல்லா கிறிஸ்பி அண்ட் கிரன்ச்சியா இருக்கும். அவ்வளவுதான், டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்ல கடைசியா வந்து அரை லெமன் போல பிழிஞ்சு விட்டுக்கோங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி. அவ்வளவுதான், லைட்டா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. அப்படி கடையில பண்ற மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல இருக்கும். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதெல்லாம் நாங்க பண்ணி முடிச்சுட்டு போட்டோஸ்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டோம். நான் அதுக்கப்புறமே கூட நல்லா மொறுமொறுன்னு இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் என்னோட ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.